ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாள்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரும் ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த மகிழ்ச்சி நாள்ல கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையின் மூலமா உங்களோடு பேச போகிறான். என்ன வார்த்தை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். யாரை? மோசேயை வழிநடத்தினார். அப்போ மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு கலங்கி போய் இருந்தார். ஆனா அந்த வேளையில ஆண்டவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஆலோசனை கொடுத்து ஆலோசனை கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். ஒருவேளை வனாந்தரம் அப்படிப்பட்ட இடத்துல அந்த ஜனங்களை அருமையா வழி நடத்தினா. 12 லீடர்ஸை ஏற்பாடு பண்ணி அருமையா வழி நடத்தினார். என் அன்பு பிள்ளைகளே, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அப்ப என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு உண்மை இல்லாதபடி பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் பறந்து அலைந்து திரிகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, மோசே அப்படி இல்லை. ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தா, ஆண்டவருடைய பிரியமா இருந்தார். அதனாலதான் மோசையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு தம்பியே தங்கையே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும்போது உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். நீ ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் போது ஆண்டவர் உன்னை சரியான பாதையில வழி நடத்துவான். ஒருவேளை நீ திசை திரும்பி ஐயோ எப்படி ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த பாதை எப்படி இருக்குமோ, இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த வாரம் எப்படி இருக்குமோ, இந்த வேலை எப்படி இருக்குமோ, இந்த படிப்பு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தை நாடி அவருடைய பாதத்தில் நீ அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் எப்படி மோசேய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரோ அதே போல உன் குடும்பத்தை நடத்த, படிப்பதற்கு நல்ல வேலை ஸ்தலத்தை தந்து ஆண்டவர் உன்னை என்ன செய்வார்? அருமையா நடத்துவார். என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வழி நடத்துவான். ஒரு அருமையான இடம். வாலிபன் படித்து முடித்து வேலைக்காக எத்தனையோ அலுவலகத்துக்கு கடந்து போய் கடைசியாக எனக்கு வழியே இல்லை என்று சொல்லி அப்படியே ஒரு இடத்துல இனி நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளணும்னு சொல்லி தவித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது 2 சகோதரர்கள் அவர்களும் வாழ்க்கையில போராட்டத்துல ஜெயித்து அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த வழியா வந்திருக்காங்க. வந்தபோது இந்த சகோதரனை பார்க்கும்போது ஒரு சகோதரனுக்குள்ள மனசு என்னதுச்சா, எப்படியாயும் இந்த சகோதரனை பார்க்கணும், இவரோடு பேசுன்னு ஆவியானுடைய ஊன்றுகோல் இருந்ததாம். அதனால வழிநடத்துதல் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சாராம், சகோதரரே உங்களுக்கு என்ன கவலை, ஏன் இவ்வளோ ஒரு முடிவோடு இருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, எத்தனையோ இடத்துக்கு போகாத இடம் கிடையாது, போகாத அலுவலகம் இல்லை, போயிட்டு வாழ்க்கையில வெட்கப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுதுதான் அவர் சொன்னாராம், எந்த நிமிஷம் நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறந்து தருவார். வழியே இல்லாத இடத்துல வழிகளை திறந்து தருகிறவர் தான் நம்ம அப்பா. அவர் நிச்சயம் உங்களுக்கு வழியை திறந்து தருவாரான்னு சொன்னார். அப்போ நிச்சயமா எனக்கு ஒரு வழி உண்டா அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டாராம். என் அன்பு பிள்ளைகளே, காலை அந்த மத்தியான வேளையில கூப்பிட்டுருக்காரு, மாலை வேளையில ஒரு அழைப்பு வந்ததாம். ஒருவேளை ஆரம்ப நாட்கள்ல அந்த அலுவலகத்துல கொடுத்துட்டு வந்தாராம். ஆனா மாலை வேளையில அந்த நாட்கள் கொடுத்து ஒரு 6 மாசம் ஆயிட்டான். ஆனா அந்த நாள்ல அவர் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவரே கடந்து அவர்களுக்கு கொடுத்தாராம். திடீர்னு ஒரு அழைப்பு வந்ததான். போனாங்களாம். ஒரு பெர்ஃபெக்டான வேலை, பெஸ்டான வேலை, நல்ல சேலரி, மகிழ்ச்சியோடு வந்தாராம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு தங்கையே தம்பியே, இந்த நாள்ல என் வாழ்க்கையில எனக்கு ஒரு மேன்மை உண்டா? என் வாழ்க்கை இந்த 5வது மாதமும் முடிய போகிறது. எல்லா கதவுகளும் திறந்து, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. இனி நான் என்ன செய்வேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. மகளே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடு. நிச்சயமா ஆண்டவர் அடைக்கப்பட்ட கதவை திறந்து தருவான். இதோ உனக்கு ஒரு புதிய பாதையை திறந்துவான். இதோ உனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து தருகிறான். இந்த நாள்ல உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறான். வழியே இல்லாத இடத்துல வழிகளை உருவாக்கி தரப்போகிறான். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போமா? வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, என் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தினருக்காக, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கண்ணீரோடு வேதனையோடு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது, எனக்கு எந்த ஒரு கதவும் திறக்கப்படலே, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு ஒரு இருளுக்குள்ளே இருந்தது போல் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா மகளே, கலங்கி கொண்டு இருக்கிறியா மகனே, இதோ இந்த வேளையில உனக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறான். இதோ அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படுகிறது. புதிய வாசலை உனக்கு திறந்து தருகிறான். இதோ உனக்கு புதிய வாசலை திறந்து தருகிறான். அது இப்பொழுதே திறக்கப்படுகிறது. உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உன்னுடைய போராட்டம் மாறுகிறது. கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் உனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். பெரிய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.